பல ரேஸோட்ட போயிட்டாரு, தளபதி பாலிடிக்ஸ் போயிட்டாரு, ரஜினி இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிக்கிறத நிப்பாட்டிடுவாரு. ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட் வந்து கண்டிப்பா வந்து இந்த சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். தெரியல. தமிழ் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க ஆக்ஸ்பன் ஸ்டுடியோஸ், நான் உங்க ஸ்டுடியோ கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு ஆக்டரோட எரா கம்ப்ளீட் ஆக போகும்போது அந்த ஆக்டரோட ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், யார் அடுத்த இளைய தளபதி, யார் அடுத்த தலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் வந்து எப்பவுமே மக்கள் கிட்டே இருந்துட்டே இருக்கும். பட் நம்ம அதை பத்தி பார்க்க போறதுல ஃபியூச்சரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ஃபீல் பண்றதுக்கு அவங்களே இருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவை நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு, இல்ல தமிழ் சினிமாவோட ஷேப்பை மொத்தமா மாத்துறதுக்கு, தமிழ் சினிமாவோட அந்த லெகசியை மெயின்டைன் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, ஆக்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு 3 கேட்டகரியா எப்பவுமே ஆக்டர்ஸை பிரிக்கிறது உண்டு. இதை எதன் அடிப்படையா பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட அடிப்படையா பிரிப்பாங்க. இப்போ ஆடியன்ஸையே 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு ஏ, இன்னொன்னு பி, இன்னொன்னு சி. ஸோ முதல்ல நம்ம ஆரம்பத்துல இந்த ஏ ஆடியன்ஸ்னா என்ன, பி ஆடியன்ஸ்னா என்ன, சி ஆடியன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறது என்னன்னு புரியும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஆடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல இருக்க மல்டிபிளெக்ஸஸ், அதாவது நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏ செக்ஷன் ஆடியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா, சென்னை, ஹைதராபாத் மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல இருக்க மல்டிபிளெக்ஸஸ், அதாவது நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தேட்டர்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ஏ ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது அர்பன் டவுன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட சிட்டி மாதிரி ஆனா வில்லேஜும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து பி செக்ஷன்ல வந்து கொடுப்பாங்க. அங்க இருக்க ஆடியன்ஸ் வந்து பி செக்டர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் சி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே இப்பவே புரிஞ்சிருக்கும், வில்லேஜ் சைட்ல இருக்க ஆடியன்ஸ் அண்ட் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் எங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே சி செக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நடுவுல எப்படி வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 ஆக்டர்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏ, பி, சிங்கிற இந்த 3 செக்டர் ஆடியன்ஸுக்கிட்டயுமே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. இந்த 3 செக்டர் ஆடியன்ஸுமே அவங்களுக்காக வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க தான் டயர் 1 ஆக்டர்ஸ். ஸோ இந்த டயர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒண்ணுன்னா அவங்களுக்கு வந்து சி ஆடியன்ஸ் மைனஸ் ஆவாங்க, இல்லாட்டி ஏ ஆடியன்ஸ் மைனஸ் ஆவாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது இந்த 3ல ஏதாவது 2 மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து டயர் 2. அண்ட் டயர் 3ங்கிறதும் அதே தான். ஒண்ணுன்னா அவங்க வந்து சிட்டியில மட்டும் ஃபேமஸா இருப்பாங்க, இல்லாட்டி வில்லேஜஸ்ல மட்டும் ஃபேமஸா இருப்பாங்க. ஸோ இந்த வச்சுதான் நம்ம வந்து ஆக்டர்ஸ் இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள ஒதுக்குறோம். நம்மளும் அந்த கேட்டகரியை வச்சுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை. ஸோ இந்த டயர் 1 அப்படிங்கும்போது நம்ம வித்தவுட் எனி டவுட் நம்ம யாரெல்லாம் கான்ஃபிடண்டா சொல்ல முடியும் அப்படின்னா, ரஜினி, விஜய் அண்ட் அஜித், இவங்க 3 பேரும் தான் இந்த டயர் 1ல ரொம்ப நாளா கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஏன்னா இவங்களுக்கு கிராமத்துலயும் ஆடியன்ஸ் இருக்கு, சிட்டிலயும் ஆடியன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் ஆடியன்ஸ் வரைக்கும் இருக்கு இவங்களுக்கு. ஸோ இவங்க எப்பவுமே இந்த டயர் 1ல தான் இருப்பாங்க. அண்ட் ஸோ நமக்கு இந்த டயர் 1 ஆடியன்ஸ் வந்து வேணாம். டயர் 2 யாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலா வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் டயர் 2 ஆக்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, சூர்யா, நம்மளோட கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி அண்ட் சிலம்பரசன், தனுஷ், ஜெயம் ரவி, இவங்க எல்லாரையும் வந்துமே எப்பவுமே வந்து டயர் 2 ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் வந்து இப்போ நிலைமை அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க படத்தை விட வேற ஆட்களோட படம் நல்லா ஓட ஆரம்பிச்சது. சொல்ல போனா இந்த டயர் 2ங்கிற கேட்டகரிக்குள்ள அவங்கள தாண்டி நிறைய பேர் வந்து இப்ப புதுசா வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல நமக்கு எடுத்தோடனே தவிர்க்க முடியாத ஒரு நபர் தான் சிவகார்த்திகேயன். சூப்பர் ஹீரோ தான் சொல்லணும். வீரன் களத்தில் குதித்தான், இளவரசியை காப்பாற்ற இடியும் மாளிகைக்குள் நுழைந்தார், சுவற்றை பிடித்து இளவரசியின் அறைக்குள் நுழைந்தார். அதான் துப்பாக்கி கையில வாங்கிட்டாருல. ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ இந்த டயர் 2ல இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி டயர் 2ல இருந்தா நான் அப்படியே சொன்ன சூர்யா, கார்த்தி இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து இப்போ டயர் 1 ஆடியனா கன்சிடர் பண்ணலாம்.
பட் அவங்களும் ஒரு பார்டர் லைன்ல தான் இருக்காங்க. பட் பியூரா வந்து சிவகார்த்திகேயன் அந்த டயர் 2 அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியை ரூல் பண்றது கண்டிப்பா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அவரோட மேசிவ் ஹிட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் வந்து டிவில இருந்து ஒரு ஆங்கரா வந்து சினிமால இவ்வளோ சக்சஸை பார்க்கக்கூடியது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகா அவரோட ஹார்ட் ஒர்க்கால நம்ம கண் முன்னாடி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாஸ்டா வந்த இந்த அமரன் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த 2 படமுமே அவரை கிட்டத்தட்ட டயர் 1 பவுண்டரி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருச்சுன்னு நம்ம சொல்லலாம். சொல்ல போனா அவர் வந்து ரஜினி, விஜய், அஜித், அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வர போறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ டோட்டலா வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட ஸ்பேஸை ஃபில் பண்ண யாருப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல, அது வந்து சிவகார்த்திகேயன் தான் ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கல. சினிமால எல்லாம் பேசிக்கிறாங்க, அவங்களா பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, அவங்களா ப்ரமோட் பண்ணி அப்படிதான் நம்மளை கொண்டு போறாங்க. பட் நமக்கும் கண் கூட தெரியுது, அவரோட சக்சஸ் தெரியுது, மக்கள் கிட்ட இருந்து அவர் கிடைக்கிற ஆதரவு தெரியுது. அவங்களோட ஓப்பனிங்ஸ், அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் பார்க்கும்போதே நமக்கு நல்லா புரியுது. எஸ், அவர் வந்து ஒரு டயர் 1 ஹீரோவா மாறிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த வரிசையில அடுத்து டாப் டயர் 2ல இருக்க இன்னொரு ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜென்சி பசங்களோட சூப்பர் ஸ்டாரான பிரதீப் ரங்கநாதன். ஸோ பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பத்துல கோமாளியில ஒரு டேரக்டரா வந்தாரு. அவர் அதை சக்சஸ் பண்ணி எல்லாரும் காட்டினாரு. நெக்ஸ்ட் ஹீரோவா லவ் டுடேல என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, இந்த பையன் வந்து என்னடா பண்ண போறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா அவரு வந்து தமிழ்நாட்டையே ஒரு குலுக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஹிட் கொடுத்தாரு லவ் டுடேல. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கிருந்து ரொம்ப மினிமலான பட்ஜெட் படங்களா நடிச்சு அதுல மேசிவ் ஹிட்ஸ் கொடுத்த ஒரு ஆளா வந்து தானா அவரே வந்து அவரை மாத்திக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன், டியூட், இப்ப அடுத்து வரக்கூடிய எல்ஐகே அப்படிங்கக்கூடிய இந்த எல்லா படங்களுமே ஒரு மினிமலான பட்ஜெட்டை வச்சு எடுத்து ஒரு மேசிவ் ஹிட்ஸை நோக்கி போயிட்டு கொண்டிருந்த படம். ஆல்ரெடி அவரோட ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பெரிய லாபத்தை பார்த்துருக்கு. ஸோ வந்து ஆடியன்ஸும் வந்து அவரை வந்து மனசார ஏத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, தெலுங்கு அண்ட் கன்னடா இந்த மாதிரி ஆடியன்ஸும் இப்போ பிரதீப் ரங்கநாதன் மேல பயங்கர ஒரு கிரேஸா இருக்காங்க. அவருக்கு வந்து அங்கேயும் பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கிறத நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்திருக்கோம். ஸோ அதை அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டயர் 2 ஆக்டரா பிரதீப் ரங்கநாதனை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா சிவகார்த்திகேயன் எங்க இருக்காரோ அதே இடத்துல பிரதீப் ரங்கநாதனும் இருப்பாரு அப்படின்னு நமக்கு இவரோட கிராஃப் பார்க்கும்போது நமக்கு ஒரு தோணல் வருது. ஒரு துணிச்சலோட கதை, திரை கதை, வசனம், பாடல் ஹீரோ சார் அவன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது த ரைசிங் ஸ்டார், இல்லாட்டி ஒரு பேங்கபிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர். ரைசிங் ஸ்டார்னு ஏன் இவரை சொல்றேன் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப நாளா ரைஸ் ஆகிட்டே இருக்காரு. ஆனா இவருக்கு அந்த கிடைக்க வேண்டிய ஒரு இடம் கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின். ஸோ கவின் வந்து டிவியில் சீரியலில் ஆரம்பிச்சாரு. வேட்டைனா வந்திருப்பாரு. வேட்டைங்கிற கேரக்டரே வந்து பயங்கர ஃபேமஸ். நம்ம சீரியலில் வந்து சரவணன் மீனாட்சிக்காக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் மீனாட்சிக்காக பார்க்கறத விட்டு பொண்ணுங்கள்லாம் வேட்டையனுக்காக சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அவ்வளவு கிரேஸ் இருந்துச்சு அவருக்கு. அதாவது அந்த சீரியலோட ஹீரோவே சரவணன் தான். சரவணையா ஒரு சீரியலை விட்டு அனுப்பிட்டு வேட்டையனை வந்து ஹீரோ கேரக்டரா மாத்தினாங்க. அந்த அளவுக்கு கவினுக்கு வந்து ஒரு மாஸ் க்ரௌட் புல்லிங் எனர்ஜி இருந்துச்சு. அதே எனர்ஜியை அவர் யூஸ் பண்ணி முதல் படமான லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் வந்து ஒரு டீசெண்டான சூப்பரான சின்ன பட்ஜெட் படம், அருமையா இருந்துச்சு. அந்த படத்துக்கு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அவரோட ஒரு வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா படம் வந்துச்சு. டாடா படம் வந்து எல்லாமே ஹிட்டு. படம் ஹிட்டு, பாட்டு ஹிட்டு, ஹீரோயின் ஹிட்டு, ஹீரோ ஹிட்டு, எல்லாருமே ஹிட்டு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமா இருந்துச்சு. எல்லா பசங்களும் அந்த படத்தை வந்து பிரைஸ் பண்ணி தள்ளிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு அடுத்த வரிசையில அவர் லைனா வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிளடி பெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து நடிச்சார். பிளடி பெக்கர் வந்து ஆரம்பத்துல அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது, போஸ்டர் வரும்போது, அதை பத்தி இருக்க ப்ரோமோ வீடியோஸ் வரும்போது எல்லாமே பயங்கர பாராட்டுகளா இருந்துச்சு. பரவாயில்லையே, கவின் பருப்பா இப்பதான் வராப்புல க்ரோத் ஆகி அதுக்குள்ள ஒரு பிச்சைக்கார மாதிரி கேரக்டர் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்டல் ரோல் பண்றாரு, பரவாயில்லையேன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல படத்தை வந்து கொஞ்சம் சரியில்லையோ அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த படம் வந்து அவ்வளவு நல்லா ஓடல. ஆனாலும் அவங்க போட்ட காசை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் நல்லாவே ஓடிச்சு. அம்மா தாயே, ஐயா அம்மா, ஒரு கை கால் இல்லம்மா, அம்மா தாயே. நம்ம லாஸ்டா கம்பேர் பண்ண பிரதீப் ரங்கநாதன் அளவுக்கு அவருக்கு ஒரு ரீச் கிடைக்குதா அப்படின்னா இந்த எந்த படங்களுமே அவருக்கு ஒரு ரீச் தரல. பட் இவருக்கு இதுக்கு நடுவுல ஸ்டார் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துச்சு.
அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்ல தெரிஞ்சிச்சு, ஓகே கவின்க்குன்னு ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. பட் ஸ்டாரும் வந்து ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே படம் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ ஒரு 15 to 20 crores படம் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா கவினை வச்சு எடுக்கலாம். ஏன்னா கேரண்டி அந்த போட்ட படம் திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மனசுல இருக்கு. ஸோ கவின் வந்து ஒரு ரைசிங் டாப் டயர் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது டாப் டயர் ஆக்டர்ஸ்ல ஒரு ரைசிங் ஸ்டாரா இருக்கிறது தான் நம்ம கவின். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான் தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அண்ட் இதுல மூணாவதா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் பாய் மணிகண்டன். ஸோ மணிகண்டன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பிரதீப் ரங்கநாதன் மாதிரியும் கிடையாது, கவின் மாதிரியும் கிடையாது. அவர் ஒரு தனி கேட்டகரிக்குள்ள இருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா வந்து மணிகண்டன் வந்து ஜெய் பீம்ல போட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாரும் பேசினாங்க. ஸோ அவரை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டகரி, இந்த கமல்ஹாசன் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அவர் என்னதான் ஒரு பிளாக் பஸ்டர்லாம் அடிச்சாலுமே கமல்ஹாசன் எப்பவுமே இந்த ஆர்டிஸ்ட் கேட்டகரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மணிகண்டனையும் வந்து மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில வச்சிருந்தாங்க. அவர் அங்கிருந்து வந்து அவர் அப்படியே அதுல இருந்து குட் நைட் ஒன்று பண்ணாரு, லவ்வர் ஒன்று பண்ணாரு. ஸோ மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஆர்டிஸ்டை தாண்டி ஒரு கமர்ஷியல் ஹீரோவா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்ல ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாரும் அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இந்த பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கவின் இவங்கள மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா தன்னை போர்ட்ரே பண்ணவே எங்கேயுமே மணிகண்டன் ட்ரை பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நோ ஃபைட்ஸ், நோ மாஸ் டைலாக்ஸ், நோ ஸ்லோ மோஷன்ஸ், நத்திங். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண பையன் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கே சொந்தக்காரர் தான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ மணிகண்டன் வந்து இந்த டாப் அதாவது டயர் 2 அப்படின்னு இது சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து எப்பவுமே அவருக்குன்னு தனியா ஒரு இடத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவர் தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மணிகண்டன் நினைச்சாலுமே இன்னும் ஈஸியா அந்த டாப் டயர் 1 அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள போக முடியும். பட் மணிகண்டனுக்கு இந்த இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கதைகளை மாத்தி வேற மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ண ஆரம்பிச்சால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அறவுதான் கல்யாணம் பண்ணணுமாமா நாங்க 2 பேரும், அது வர்ற வெள்ளிக்கிழமையே பண்ணணுமாமா. அண்ட் அடுத்து இந்த வரிசையில நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆளை பார்க்க போறதுல 2 பேரை பார்க்க போறோம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து த கண்டென்ட் கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கதை அவ்வளவு அருமையா இருக்கும். எல்லாமே புதுசு புதுசா இருக்கும். ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாமே பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும். அவங்க தான் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அசோக் செல்வன். அசோக் செல்வன் பாத்தீங்க அப்படின்னா போர் தொழில் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு. இதே வந்து இந்த சைடு ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கு, தாராள பிரபு இருக்கு, இப்போ வந்து அவரோட ரப்பர் பந்து இருக்கு. ஸோ வந்து இவங்க 2 பேரோட இந்த பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு முயற்சி இருக்கு, கதையில ஒரு முயற்சி இருக்கு. இப்ப மணிகண்டன் வந்து எப்படி ஒரு மாஸ் படங்கள் இல்லாம ஒரு ரியலிசம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி படங்கள் பண்றாரோ, இவங்க 2 பேரும் ரியலிசமும் இருக்கும், ஆனா இவங்களுக்கு தேவையான அந்த ஹீரோ எலிமெண்ட் மாசும் இருக்க மாதிரி படங்களா தேர்ந்தெடுத்து பண்றாங்க. பட் அந்த கதைகளுக்கும் அந்த படத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரத்தை ஆக்டர்ஸுக்கு அவங்க கொடுக்க மறுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பார்க்கிங் படத்துக்கும் இல்ல ரப்பர் பந்து படத்துக்கும் போர் தொழில் படத்துக்கும் ப்ளூ ஸ்டார் படத்துக்குலாம் இவங்க கொடுத்த ரிசப்ஷனை அந்த ஆக்டர்ஸுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து டாப் டயர் 2 பார்டர் லைன்ல இருந்திருக்கலாம். அதாவது டயர் 2 ஆக்டர்ஸ் பார்டர் லைனை தாண்டி டயர் 1க்கு போகக்கூடிய சான்சஸ் கூட இருந்திருக்கும். பட் அந்த ஒரு ரிசப்ஷன், அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு கிடைச்ச அந்த ரிசப்ஷன் வந்து இவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து இவங்க தான் வந்து இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய நபர்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா சிலர் இருக்காங்க. அதை நம்ம யார் யாருன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கென் கருணாஸ் அண்ட் வந்து சூர்யா சேதுபதி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த அவர் பேர் என்னப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் ஜீவிநாத். ஸோ வந்து இவங்க 3 பேர் இப்போ புதுசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம அபிஷன் ஜீவநாத் பத்தி பார்ப்போம். அபிஷன் ஜீவநாத் வந்து ஒரு பிரத்யேகதரமான ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம வைக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து தியேட்டருக்குலாம் போய் ஹிட் ஆகணும் ஹீரோ கிடையாது. த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ டிஜிட்டலி ஓடிடியில இவ்வளவு பாப்புலர் ஆகி மக்களுக்கிடையே பேசப்படுறது நான் இவரை தான் சொல்லுவேன், அபிஷனை தான் சொல்லுவேன். மேபி அவர் வந்து இது வந்து ஒரு புது கேட்டகரியை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நியூ ஜென் ஒரு கேட்டகரி. பிகாஸ் அவர் தேட்டர்ல இருந்து அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை விட ஓடிடி டிஜிட்டல்ல தான் அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சு, அங்கதான் மக்கள் அவர் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்தும் இனிமே வந்து பாப்புலாரிட்டி வரும், இங்க இருந்தும் ஹீரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு புதிய கேட்டகரியை அவர் உருவாக்குன மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் கென் கருணாஸ் வந்து அவரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதுல அவரே நடிச்சிருக்காரு. 3 ஹீரோயின்ஸ் வச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல
குட் பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, எல்லாமே பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த படம் நான் இன்னும் பார்க்கல, பட் அந்த படத்தை நான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு சூர்யா சேதுபதி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபைட் சீன்ஸோட ஒரு மாஸ் படமா வந்து நடிச்சிருந்தாங்க. பட் அந்த படமா வந்து ஃபீனிக்ஸ் அவ்வளோ பெருசா வந்து ஓடலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடிப்படையில் இவங்க 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. கைஸ், இப்போ கன்க்ளூஷனா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் 2 பக்காவா இருக்கு. டயர் 2 இஸ் பர்ஃபெக்ட். டயர் 1ல இருக்க ஆக்டர்ஸ் வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஆளாக வந்து சினிமா வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ படம் வருமா இல்லையாங்கிற கேள்வி மாதிரி இருக்கு. நிறைய பேர் படத்தை விட்டே வெளியே போறாங்க. தலை ரேஸோட்ட போயிட்டாரு, தளபதி பாலிடிக்ஸ் போயிட்டாரு, ரஜினி இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிக்கிறத நிப்பாட்டிடுவாரு. ஸோ இந்த மாதிரி டயர் 1 ஆக்டர்ஸ் கம்மியா இருக்கும்போது தான் கரெக்டா இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் டயர் 1 நோக்கி போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் கூடவே பின்னாடியே ரொம்ப தூரமெல்லாம் இல்லாம பக்கத்திலேயே ஓடிட்டு இருக்க ஒருத்தர் தான் பிரதீப் ரங்கநாதன். அவரும் எப்படியும் சீக்கிரமா அந்த பார்டர் லைனை தாண்டி டயர் 1க்கு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டயர் 2 நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாவே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய, நடிக்கக்கூடிய, கதையை தேர்ந்தெடுக்கிற, மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா நல்ல சினிமா தெரிஞ்ச, சினிமால ஆடியன்ஸுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட் வந்து கண்டிப்பா வந்து இந்த சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து வேற நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு டைம் லேப்ல பார்த்துடுறேன். ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ கேள்வி வந்து உங்களுக்கு நான் வைக்க போறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டயர் 2 ஆக்டர்ஸ்ல யாரு வந்து இந்த டயர் 1 ஆக்டர்ஸோட இடத்த வந்து நிரப்ப போறா? யார் அடுத்து இளைய தளபதி ஆவாங்க, யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆவாங்க, ஆர் யார் அடுத்து தலை ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கப்படுங்க. மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.